அண்மை செய்தி. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை அளித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் கோவை மற்றும் நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தேனி, தென்காசி மாநிலங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தின் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் தேனி, தென்காசி மாநிலங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதேபோல் தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். தமிழரசி, இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், வானிலை முன்னறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் அதி கன மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேனி, தென்காசி உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாளைய தினம் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் சிவப்பு நிற எச்சரிக்கையும் நாளைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினமும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஜெனிஃபர், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசு.